வணக்கம். நான் அகிலாண்டேஸ்வரி ஜோதிடர், ஜலகண்டபுரம், சேலம். இந்த வருஷம் குரோதி வருஷத்துக்கான பலாபலன். இந்த குரோதி வருஷத்தில் 12 ராசிகளுக்கான ராசி பலனை ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரோம். இந்த வருஷம் ஆரம்பமாகி இருக்கிறது. லக்னம் வந்து விருச்சிக லக்னம், ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம், மிதுன ராசி. நவாம்ச லக்னம் கன்னிகா லக்னத்தில் ஆரம்பமாகியது. லக்னாதிபன் அதாவது 1, 6 செவ்வாய் லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் சனியுடன் சேர்ந்து சனி அந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு. போர்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பை நம்முடைய நாட்டுக்கு கொடுக்கக்கூடியதாக, அதனால் ஏற்படக்கூடிய காயங்கள், இரத்தங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பாக அது ஒன்று மட்டுமே தவறானதாக இருக்குது. மற்றதெல்லாம் மற்ற கிரகநிலை அமைப்பெல்லாம் பார்க்கும்போது லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் உச்சமாகி குருவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. அந்த குரு சூரியன் வீட்டையும் தன்னுடைய வீட்டையும் பார்த்துட்டு இருக்கிறது மிகச்சிறப்பான அமைப்பாக அமைஞ்சிருக்குது. கூடவே சுக்கிரன் 7, 12 சுக்கிரன் வந்து உச்சமாகி ராகுவுடன் சேர்ந்திருக்கிறாரு. 8ஆம் இடத்துக்குடையவன் 8, 11 புதன் வந்து நீச்ச பங்கமாகி அந்த இடத்துல சேர்ந்திருக்கிறாரு. இது எல்லாமே 12 ராசிக்காரங்களுக்குமே திருமண தேவைகள் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கவும், புத்திரபாக்கியங்களுக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கவும் பொதுவான அமைப்பாக, ஒரு யோகா அமைப்பாக இந்த வருஷம் கொடுக்குது. அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்குன்னு பார்க்க போகும்போது இந்த ராசிக்கான அதிபனாவே சனி அமைஞ்சிருக்கிறார். ராசிக்கும் 6 அமைஞ்சிருக்கிறார். இந்த ராசிக்காரங்க வந்து பொதுவாக பார்க்க போனால் எல்லாத்துலேயுமே குயிக்காக மனசு வந்து ஒரு எது சொன்னாலுமே வருத்தப்படக்கூடிய, எதுலேயுமே மனசை ரொம்ப இன்வால்வ் ஆகக்கூடிய குணம் இருக்கிறவங்களாக இருப்பாங்க. அதாவது ஒருத்தர் தப்பாக பேசிட்டாங்கன்னா அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறவங்களாக இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த வருஷம் சனியுடன் பகை கிரகங்களோடு சேர்ந்து ஆட்சி பெற்றிருக்கிற காரணத்தினால தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லேருந்து, அதே மாதிரி சகோதரங்கள் சார்ந்தவங்ககிட்ட வருத்தமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறது, அது மாதிரி எதுவும் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. அது போத குறைக்கு 6 சனி, செவ்வாய் சனியோடு இருக்கிறது நரம்பு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் எல்லாம் தர வாய்ப்பு இருக்குது. அந்த விதத்துலேயும் மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொஞ்சம் தெளிவாக எடுத்துக்கிட்டு நல்லாவே இருக்கிறதுக்கு பாருங்கள். லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் 10 சூரியன் உச்சமாகி குருவோடு சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்குது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். பிரச்சனைகள் எல்லாம் தெளிவாகி நிவர்த்தியாகி நல்ல விதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த குரு சூரியன் சேர்ந்த அமைப்பை பார்க்கும். 12ஆம் இடத்தையும் சூரியன் பார்க்குறார் விருச்சிக ராசிக்கு. அப்படி இருக்கும்போது பிரச்சனைகள் எல்லாம் அடிபட்டு போகும். அடிபட்டு போய் கொஞ்சம் தெளிவான நடத்தைகள், தெளிவான சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்பையும் இந்த வருஷம் கொடுக்கும். 12ஆம் இடத்துக்குடையவன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிற காரணத்தினால, அதுவும் ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால நிம்மதிக்கெல்லாம் குறைபாடு இருக்காது. ஆனால் லக்னாதிபன் 6 செவ்வாய் சனியோட 4 இருக்குது. வண்டி வாகனத்துலலாம் போகிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். முடிஞ்ச மட்டும் செல்ஃப் டிரைவெல்லாம் தவிர்த்துக்க பாருங்கள். பொது வாகனங்களில் போகிறது அது மாதிரியான அமைப்புகளை நீங்களே உங்களுக்கு ஏற்படுத்திக்கங்க. உங்கள் ஜாதகத்திலையும் வயசு ரீதியாக ஏதாவது பாதகமான திசைகள் நடந்துட்டு இருந்தால் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த திசைக்கு ஆன்மீகத்தில் என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து அதுக்கான மாற்று வழிகள் எல்லாம் செஞ்சுக்கங்க. அதே மாதிரி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்குடையவன் குரு சூரியனோடு சேர்ந்து இருக்கிற அமைப்பு வந்து கல்வி ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அஷ்டமச்சனி நடக்குது. அஷ்டமச்சனி அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி 1 மாதம் வர்ற மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு பிறகு கொஞ்சம் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். நல்ல விதமாக மாறுறதுக்கான யோகங்களை தரும்.
அது வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் எல்லா விஷயத்துலேயுமே, அதாவது வெளிவட்டார பழக்க வழக்கம், வெளிவட்டார போக்குவரத்து நடவடிக்கை எல்லாத்துலேயுமே, பொருளாதாரம் தொழில் ரீதியாக நம்ம செலுத்தக்கூடியது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் யோசித்து செய்கிறத முதல் காரியமாக வச்சு பார்த்துக்கங்க. அப்படி வைக்கும்போது தான் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்குங்கிறத உறுதியாக சொல்லலாம். வருத்தம் படக்கூடிய விஷயங்கள் இருக்குதே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அதுக்கு என்னென்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்து அதிலிருந்து மீண்டு வர பாருங்கள். உங்களுடைய ராசி அதிபன் செவ்வாய், அதனால் முருகன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கூடவே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குரு உச்சம் பெற்ற நிலையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு நல்லா இருக்கும். கூடவே நவகிரக வழிபாடும் பண்ணிக்கலாம். அஷ்டமி சனி காரணமாக நவகிரக வழிபாடும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப பெருசாக நஷ்டங்கள் ஏற்படாமல் மீடியமாக இருக்கிற மாதிரியான, அதாவது விரயங்கள் வீண் விரயங்களாக இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். ஏதாவது சுப விரயங்கள் செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை நீங்களே செஞ்சுக்க பாருங்கள். அது கூட வீண் விரயத்தை தவிர்க்க பார்க்கும். கல்வி ரீதியாக தொழில் ரீதியாக எப்படி நல்லா இருக்குதோ அதே மாதிரி திருமண அமைப்பும் இந்த வருஷம் நல்லா இருக்குது. திருமணம் அமைஞ்சு கிடைக்கக்கூடிய யோகத்தை இந்த வருஷம் கொடுக்கும். அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்குன்னு பார்க்க போனால் புத்திர பாக்கியமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அமைஞ்சு கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. தாயாருக்கோ தகப்பனாருக்கோ அதெல்லாம் எந்த குறைபாடுகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. புத்திரங்களுக்கும் நல்லா இருக்குது. எதிர்வரன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கான அமைப்புகளை தான் இந்த வருஷம் கொடுக்கும். அதாவது உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட, அதாவது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் மிக கவனமாக இருக்க பாருங்கள். மற்றது எல்லாமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்குது. வணக்கம்.